அது நம் உறவுகளிலும் உள்ளத்திலும் பேச்சிலும் சிந்தனையிலும் வெளிப்படக்கூடிய ஒரு ஒளியாகும். இந்த அழகு மனிதனுக்கு மட்டுமா என்று கேட்டால் இல்லை, அது இயற்கையிலும் எண்ணற்ற விதத்தில் அள்ளி விதைத்திருக்கிறார் இறைவன். ஆம், காலை பனியின் மென்மையும் அழகுதான், மலையின் வானை தொடும் உயரமும் அழகுதான், மலரின் மனமும் கனியும் கூட அழகுதான். மனிதன் ஒவ்வொரு நொடியும் அழகை ரசிக்க வேண்டும், உணர வேண்டும். புன்னகை நிறைந்த பார்வைகள் அழகு, வார்த்தைகள் தீர்வையில் மௌனமும் அழகு, நன்மைக்காய் கூறிடும் பொய்களும் அழகு, உண்மையால்தான் மெய்யால் அழகு. ஆம், அழகு என்பது நம் ஒவ்வொரு செயல்களிலும் வெளிப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அழகு என்பது அழகான புன்னகையில் இருக்கின்றது, மகிழ்ச்சியான முகத்தில் இருக்கின்றது, கனிவான பார்வையில் இருக்கிறது, இனிமையான பேச்சில் இருக்கின்றது. அழகு என்பது ஒரு கலை. அதைதான் லியோனார்டோ வின்சி கூறுகிறார், அழகை கண்டறிவது கலையை கண்டறிவதற்கு சமம், அழகை கண்டறிவது கலையை கண்டறிவதற்கு சமம். நம் அழகை முதலில் நாம் உணர வேண்டும். அழகு என்பது நிறத்திலோ உடல் அமைப்பிலோ கிடையாது, அது உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய உண்மையான அன்பில் தான் இருக்கின்றது. அதைதான் மேரிக்கோ கூறுகிறார், உண்மையான அழகு என்பது நம்மை மறந்து பிறரை அழகுபடுத்துவது. உண்மையான அழகு என்பது நம்மை மறந்து பிறரை அழகுபடுத்துவதில் தான் இருக்கின்றது. இதை உணர்ந்த நம் முன்னோர்கள் அன்றே கூறியிருக்கிறார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இதெல்லாம் உண்மையான பழமொழிகள். ஆனால் நாம் இதை உணர்ந்தால் வாழ்கிறோம். மனிதன் அழகாக இருப்பதற்கு உண்மையான காரணம் அவன் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் பிறருக்காகவும் தனக்காகவும் மகிழ்வை மட்டுமே ஏற்படுத்திக் கொண்டு வாழ்கின்ற சூழ்நிலையில் வாழ்ந்தால் மட்டும்தான் முடியும். ஆம், மகிழ்ச்சி தான் மனிதனுக்கான முதல் அடையாளம். நீங்கள் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றி பாருங்கள், அந்த இடத்தில் நீங்கள் தான் பேரழகாய் பெறுவீர்கள். இந்த அழகு என்பது நம் வெளித்தோற்றத்தில் இருக்கின்றது என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எனக்கு தான் சோகம், என் வாழ்வில் மட்டும்தான் கவலை, எனக்கு மட்டும்தான் அனைத்து துன்பங்களும் வருகின்றது என நினைத்து தங்கள் மகிழ்ச்சியை தங்களுக்குள்ளேயே புதைத்துக் கொண்டு எனக்கு சோகம், வருத்தம், கவலை, கண்ணீர் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு அவர்களின் அழகு மட்டுமல்ல, ஆரோக்கியமும் கூட பாதிக்கப்படுகிறது. ஆனால் இன்று பலர் அந்த நிலைமையில் தான் இருக்கின்றார்கள். நான் இருக்கும் இடத்தில் தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். இல்லை, நான் மகிழ்ச்சியான இடத்தை நான் தேடி சென்று அங்குதான் இருப்பேன் என்று நினைத்தால் அது நடக்காது. நீங்கள் இருக்கும் இடத்தை எவ்வாறு மகிழ்ச்சியாக மாற்றுவது, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தாரை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்திருப்பது, அவர்களோடு சேர்ந்து நானும் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். அப்போது அங்கு உண்மையான மகிழ்ச்சி வெளிப்படும். மகிழ்ச்சி எனும் விதையை அனைவரிடமும் விதையுங்கள். அந்த விதை ஒரு நாள் விருட்சமாய் இருக்கும். நீங்கள் அனைவரும் பேரழகாய் இருப்பீர்கள், அதோடு ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள். எனவே அழகு என்பது மகிழ்ச்சியின் அடிப்படை என்பதை என் உறுதியாக கூறி உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி எனும் விதையை பரிசாய் வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியாயும் அழகாயும் இருக்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிகவும் மரியாதைக்குரிய ஆசிரியர் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நான் பேசுள்ள தலைப்பு அடிப்படை முதலுதவி அறிவின் முக்கியத்துவம். நாம் வாழும் இன்றைய உலகில் விபத்து எப்போது எங்கே நடக்கும் என்பதை யாரும் கணிக்க முடியாது. அந்த நேரங்களில் முதலுதவி குறித்து அடிப்படை அறிவு இருந்தால் ஒரு மனிதனின் உயிரை கூட காப்பாற்ற முடியும். முதலுதவி என்பது மருத்துவ சிகிச்சை அல்ல, அது உடனடி உதவி. இரத்தத்தை நிறுத்துதல், 3 மாதை திறந்திருக்கா பார்ப்பது, எரிச்சல் காயத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது அல்லது அவசர சேவையை அழைப்பது போன்ற எளிய செயல்கள் தான். இந்த சிறிய அறிவு கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சில நிமிடங்களில் சரியான நடவடிக்கை எடுத்தால் ஒரு
சரியான நடவடிக்கை எடுத்தால் மருத்துவர்கள் வருவதற்குள் நோயாளிகளின் நிலையை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். அதனால் மாணவர்களாகிய நாமெல்லாம் முதலுதவி பயிற்சி பெறுவது மிகவும் முக்கியம். இது நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமுதாயத்தையும் பாதுகாக்க உதவும். நன்றி. மூன்றெழுத்தில் அறிவும் நான்கெழுத்தில் நியாயமும் நாடு போற்றும் நற்பண்பும் கொண்ட நடுவர் அவர்களுக்கும் நீ படித்தால் என்ன நீ படிக்காவிட்டால் எனக்கென எண்ணாமல் நீயும் படித்தே ஆக வேண்டும் என எண்ணி நாள்தோறும் உழைக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருங்கால தூண்களாகிய மாணவ மாணவிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச போகும் தலைப்பு சுத்தம் எப்படி நோய்களை தடுக்கிறது என்பதாகும். நம் உடலுக்கு மிக முக்கியமான ஒன்று சுத்தம். நம் வீடு, பள்ளி, சுற்றுப்புறம், நம்முடைய உடல் இவை அனைத்தும் சுத்தமாக இருந்தால்தான் பல நோய்கள் நம்மை தொடவே முடியாது. அழுக்கு சூழல் எப்போதும் கிருமிகள், கொசுகள், வைரஸ்கள் வளர நல்ல இடமாக இருக்கும். ஆனால் டெங்கு, மலேரியா, வயிற்றுப்போக்கு, தொற்று நோய்கள் பல பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் நாம் சுத்தமாக இருக்கவும் சுற்றுப்புறத்தை பராமரிக்கவும் செய்தால் பல நோய்களை நாம் எளிதில் தடுக்கலாம். கைகளை சுத்தமாக கழுவுவது, குடிநீரை சுத்தமாக பயன்படுத்துவது, அறைகளை காற்றோட்டமாக வைத்திருப்பது, குப்பையை சரியான இடத்தில் போடுவது, இவையெல்லாம் சிறிய செயலாக தோன்றினாலும் நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதுகாக்கும் மிகப்பெரிய காரணிகள். சுத்தம் என்பது மன சுற்றம் மட்டுமல்ல, பழக்க சுற்றம், சூழல் சுற்றம் என்பதையும் இதே அளவில் அடங்கும். முடிவாக நான் சொல்ல விரும்புவது சுத்தம் என்பது ஆரோக்கியத்தின் முதல் படிக்கட்டு. சுத்தமாக இருங்கள், நோயின்றி மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி. மரியாதைக்குரிய ஆசிரியர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று பேசப்போகும் தலைப்பு சிறிய கருணையின் செயல்பாடுகளால் உயிர்களை எப்படி காப்பாற்றப்படுகின்றன. நமக்கு தெரியாமல் நாம் செய்யும் சிறிய கருணை செயல்பாடுகள் ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றப்படலாம். முதல் சிறிய தெரியாமல் நாம் செய்யும் சிறிய உதவிகள் சிறிய மாற்றலாம். ஒரு விபத்து நடந்த இடத்தில் அவசர சேவையை அழைப்பது, ஒருவர் பதறி நிற்கும் நேரத்தில் அவரை நம்பிக்கையுள்ளது, இவை அனைத்தும் கருணை செயல்பாடுகள். மருத்துவர்கள் வருவதற்கு முன் ஒரு நபர் கொடுக்கும் சிறிய முதலுதவி கூட ஒரு நபரை நோயாளி உயிருடன் வைத்திருக்க உதவும். ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று நான் பேச விரும்பும் தலைப்பு சமூக விழிப்புணர்வு மற்றும் சமூக ஆரோக்கியம் ஆகும். சமூகத்தின் அடிப்படை வளர்ச்சி மிக முக்கியமான அளவுகோல் அதன் ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்பது உடல்நலம் மட்டுமல்ல, மனநலம், சமூகத்தின் நலம்
மற்றவர்களை பொறுப்புணர்வு இவை அனைத்தும் ஒருங்கே கொண்டது. சமூகத்தில் நோய்கள் பரவாமல் இருக்க கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், தூய்மையான குடிநீர், சரியான உணவு, தடுப்பூசி இவை அடிப்படை சமூகத்தில் ஆரோக்கியமாகும். கண்ட இடங்களில் குப்பை போடாமல் இருப்பது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது இவை அனைத்தும் சமூகத்தின் ஆரோக்கியத்தில் உயர்த்தும் செயல்கள். மேலும் ஒவ்வொருவருக்கும் உறுதி, பொறுப்பு, விழிப்புணர்வு இருக்கும். நாம் மட்டுமல்ல எல்லோரும் நலமாக இருக்க அவர்களுக்கும் எனது வணக்கம். இன்று நான் பேச விரும்பும் தலைப்பு, நான் ஏன் பேராமெடிக்கல் துறையை தேர்வு செய்தேன். நான் இந்த துறையை தேர்வு செய்தது காரணம், மக்களுக்கு நேரடியாக உதவ வேண்டும் என்ற என் ஆர்வம் காரணமாக. நோய் விபத்து நடந்தாலும், நோயாளி அவசர நிலையில் இருந்தாலும் மருத்துவரை சந்திக்கும் முதலில் உதவுவது பேராமெடிக்கல் நிபுணர்கள். அந்த உயிர்காக்கும் பணியில் நானும் ஒரு பங்கினை வைக்க வேண்டும் என்று எண்ணினேன். மேலும் இந்த துறையின் வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு குடும்பத்திற்கு நம்பிக்கை தருவது, ஒரு மனிதனை மீண்டும் வாழ வைப்பதை, மனிதர்களின் கண்களில் நஞ்சு காண்பது, இதற்கு மேல் பெருமை இல்லை. மேலும் இந்த துறை வளர்ச்சிக்கு அதிகம். வைத்தியசாலையிலும், அவசர நிலையிலும், தொழிற்சாலைகளிலும் பணியாற்றலாம். அதனால்தான் மக்களுக்கு உதவ வேண்டும், உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் பேராமெடிக்கல் துறையை தேர்வு செய்தேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச உள்ள தலைப்பு, மருத்துவ அவசர நிலையை கையாளும் வழிகள். விபத்து, மயக்கம், இதயநிலை, எரிச்சல் போன்ற அவசர நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம். அந்த நேரத்தில் நம்மிடம் சரியான அறிவு இருந்தால் மட்டுமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியும். முதல் படி, அமைதியாக இருக்க வேண்டும். நாம் பதற்றப்படாமல் இருந்தால் மட்டுமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியும். இரண்டாவது படி, சூழலை பாதுகாப்பாக மாற்ற வேண்டும். நோயாளியோ அல்லது நாமோ ஆபத்திற்குள்ளாகாமல் அவரை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டும். மூன்றாவது படி, நோயாளியின் நிலையை நிலப்படுத்தி பாருங்கள். மூச்சு இருக்கிறதா, நாடி ஓட்டம் இருக்கிறதா, உணர்வு உள்ளதா, இவை அனைத்தும் முக்கியமானவை. நான்காவது படி, அடிப்படை முதலுதவி காயம் ஏற்பட்டால் இரத்த ஓட்டத்தை நிறுத்துவது. மூச்சு பிரச்சனை ஏற்பட்டால் பாதையை திறப்பது. எரிச்சல் ஏற்பட்டால் குளிர்ந்த நீரை ஊற்றுவது. ஐந்தாவது படி, உடனடியாக அவசர சேவையை அழைக்க வேண்டும். 108 போன்ற எண்களை அழைத்தால் தொழில் சேவை உதவி உடனடியாக வரும். ஆறாவது படி, உதவி வரும் வரை அருகில் இருக்க வேண்டும். நோயாளியை அமைதியாக இருக்க வைக்க வேண்டும். இது மிக முக்கியம். இந்த எளிய படிகளை இதனால்
நேரத்தில் நாம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதனால் ஒவ்வொருவரும் அடிப்படை முதலுதவி மற்றும் அவசர செயல்முறைகளை கற்றுக்கொள்வது அவசியம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு அழகு மற்றும் ஆரோக்கியம். மனிதனின் ஒவ்வொரு நாள் தொடக்கத்திலும் நாம் விழியும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு விடுகின்றோம். ஆனால் மனிதனின் வாழ்க்கை முடியும் போது ஒரு புதுவித கற்பனையோடு முடிந்து போகின்றது. நாம் காலை எழுந்தவுடன் சிறிதளவு தண்ணீரை குடித்தோம் என்றால் அந்த நாளை மிகவும் உற்சாகமாக இருக்கும். ஆனால் நாம் அதை செய்வதில்லை. எல்லோரும் தேநீர் அருந்திவிட்டு குடல் புண்ணுக்கு காரணமாக இருக்கின்றோம். அன்று பாரதியார் அழகாக சொன்னார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கல்வி தரும் நல்ல பாட்டு, மாலையில் விளையாட்டு என்று அழகாக சொன்னார். ஆனால் நாம் இன்று காணும் பிள்ளைகளின் கைகளில் மொபைல் போன்கள் மட்டுமே இருக்கின்றன. நாம் பிள்ளைகளை என்றுமே வெளியில் விளையாட விடுவதில்லை. ஆரோக்கியமான உணவுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். அன்று உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். இன்று அதுக்கு நலிந்து போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் தொடங்கி கொண்டே இருக்கிறது. அதில் காணப்படும் அந்த கலர் பொடியான அஜினோமோட்டோ என்னும் பொருள் இந்த தைராய்டு நோய்க்கு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் காணும் அழகு கலைகளை பற்றி பார்ப்போம். நம் கண்களுக்கு கேரட், நம் சளிக்கு இஞ்சி, கண்காயம் காக்க சிறுவழி என அந்த சித்தர்கள் நிறைய மருத்துவத்தை சொல்லிக் கொண்டு போனார்கள். ஆனால் இந்த சித்தர்களை நாம் தேடி போவதில்லை. சித்த வைத்தியசாலை என்பதை அரிதாகவே காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் மருத்துவமனைகள். நாம் அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் விஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நூடுல்ஸ், பரோட்டா போன்ற ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை கொடுக்கிறோம். அது என்றுமே செரிமானமாகாது. அதையும் நாம் இரவிலே உண்கிறோம். அது பரோட்டா எல்லாம் உண்பதற்கு 4 மணி நேரமாவது செரிமானமாவதற்கு ஆகும். ஆனால் அதை நாம் உண்டு கொண்டு நாம் உடனே படுக்க செல்கிறோம். அது நாளடைவில் இதய நோயை உண்டுபடுத்தி மாரடைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. எனவே நாம் உண்ணும் உணவானது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அழகும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறேன். நன்றி. நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் அழகு மற்றும் ஆரோக்கியம். அழகு என்பது தோற்றம் மற்றும் கவர்ச்சியையும், ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மனம் சார்ந்த ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது. அழகு மற்றும் ஆரோக்கியம் என்பது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, சமச்சீர் உணவு, மன அமைதி மற்றும் சர்ம பராமரிப்புகள் போன்றவை இதில் அடங்கும். அழகும் ஆரோக்கியமும் ஒன்றே. அழகு என்பது ஒரு ஆற்றல், புன்னகை என்பது ஒரு ஆயுதம் என்பது போல, புத்துணர்ச்சியுடன் இருப்பது, சுறுசுறுப்பாக இருப்பது, சோர்வின்றி இருப்பது போன்றவை ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகள். ஆரோக்கியத்திற்கான அழகுக்கான குறிப்புகள்: சமச்சீர் உணவு, தண்ணீர் குடித்தல், மன ஆரோக்கியம் போன்றவை மிகவும் அவசியம். ஆக மொத்தத்தில் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை இயற்கையான ஆரோக்கியத்திற்கு திறவுகோல் என்று என்னுடைய கொள்கிறேன். நீங்க A team, paramedical students A team, batch 1, B team, batch 2, C team. சரியா? என்னன்னா first question அவங்களுக்கு போகும், ஆன்சர் பண்றவங்களுக்கு ஒரு மார்க். அதாவது அவங்களுக்குள்ள क्वेश्चन அவங்களுக்கு தான். அவங்க சொல்லலனா அந்த क्वेश्चन உங்களுக்கு வரும். நீங்களும் சொல்லலனா இவங்களுக்கு வரும். சொன்னவங்களுக்கு மார்க். அடுத்த क्वेश्चन அடுத்து உங்களுக்கு தான் வரும். அவங்களுக்கு மறுபடியும் வராது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க. சரியா? நிறைய பேர் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னவங்களோட தான் எடுக்கும். ஃபர்ஸ்ட், உலகிலேயே மிக நீளமான சுவர் எது? வெயிட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் சொல்லுங்க. உலகிலேயே மிக நீளமான சுவர்
எது? டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தவங்க ஆன்சர் சொல்லுங்க. உலகிலேயே மிக நீளமான சுவர் எது? டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லுங்க. டேய் அங்க ஏன் பாக்குறீங்க? நீங்க சொல்லுங்க. தெரியுமா தெரியாதாமா? ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுங்க. டைம் ஆயிடுச்சு, சொல்லுங்க. பாலமா சொல்லு. ஆன்சர் சொல்லையே மிக நீளமான சுவர் எது? ஆர்த்தி தெரியுமா? தெரியும்னா ஒரு ஆன்சர் சொல்லுங்கடா. சொல்லு ஜெஜோ, சொல்லுமா. ஜெஜோ டைம் ஆயிடுச்சுடா. நெக்ஸ்ட் ஒரு ஆன்சர் சொல்லுங்க. ஒரு ஆன்சர் சொல்லுங்க. நீ சொல்லு, சவுண்ட் போட்டு சொல்லுங்கடா. ஜெஜோ நெக்ஸ்ட் டீம் பாஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டீம் பாஸ் பண்ணுங்க. சொல்லலையா? பாஸ் பண்ணவா? மைக் பாஸ் பண்ணுங்க. மைக் பாஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீன பெருஞ்சுவர். பி டீமுக்கு ஒரு பாயிண்ட். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பி டீமுக்கு. பூமியின் மேற்பரப்பில் அதிகமாக உள்ள மூலப்பொருள் எது? பூமியின் மேற்பரப்பில் அதிகமாக உள்ள மூலப்பொருள் எது? மினரல்ஸ் இல்ல, இது நம்ம ஆப்டிஃபை பண்ணி இருக்கு மோஸ்ட்லி. 30 seconds. பூமியின் மேற்பரப்பில் அதிகமாக உள்ள மூலப்பொருள் எது? ஒரு ஆள் சொல்லுங்க. ஆக்சிஜன். கரெக்ட். பூமியின் மேற்பரப்பில் அதிகமாக உள்ள மூலப்பொருள் ஆக்சிஜன். பேக்கிங்க்கு. உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது? வேர்ல்ட்ல உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது? உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது? டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்ற ஆன்சர் தான் ஆன்சர் பண்ணப்படும். அந்தமான் தீவு. தவறு. 18க்கு உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது? தீவு எது? சொல்லுங்க. தவறு. 18க்கு உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது? தப்புனா ஒண்ணு சொல்லுங்க. பாரத் தீவு. இல்ல, தப்பு. உலகிலேயே மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து. ஓகேவா? கிரீன்லாந்து. சொல்லி அடுத்து 18க்கு மனித உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? மனித உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? உங்க பாடியில பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ற ஆர்கன் எது? டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் சொல்லுங்கடா. சொல்றீங்களா? மனித உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? பிளட் பிரஷரை எந்த ஆர்கன் கண்ட்ரோல் பண்ணுது உங்க பாடியில? சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு. டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் சொல்லுங்க. 30 seconds. ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்கடா. எல்லாருமே சொல்றாங்க, ஒரு ஆன்சர் ரிப்ளை பண்ணுங்க. ஆத்தி சொல்லு. சரி, அப்ப தெரியாம சொல்லுங்க. டீமுக்கு போகுது. அடுத்த டீமுக்கு சொல்றீங்க. சுஸ்மிதா. நுரையீரல். உங்களுக்கு மனித உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? ஹார்ட்.
காற்று. தவறு. சி டீம் மனித உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லுங்க. எந்த உறுப்பு கட்டுப்படுத்துது? கல்லீரல். தவறு. மொத்தம் ஆன்சர் சொல்லுங்க. தவறு. என்னன்னா மனித உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு சிறுநீரகம், கிட்னி. சொன்னீங்க தானே, அதை ஏன் சவுண்ட் போட்டு சொல்லல? இப்பயும் ஒருத்தமா சொன்னாங்க. ஏன் சொன்னீங்க சொல்லல? சரி, ஓகே. சரி, 5வது क्वेश्चन பி டீம்க்கு. கணினியில் தரவுகளை நிரந்தரமாக சேமிக்கும் சாதனம் எது? கணினியில், கம்ப்யூட்டர்ல தரவுகளை நிரந்தரமாக சேமிக்கும் சாதனம் எது? பெர்மனண்டா எது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கணினியில் தரவுகளை நிரந்தரமாக சேமிக்கும் சாதனம் எது? RAM, random access memory. இல்ல. நீங்க சிடி கணினியில் தரவுகளை நிரந்தரமாக சேமிக்கும் சாதனம் எது? ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க். ஓகே. சீக்கிரமே உலகிலேயே மிக வேகமாக ஓடும் பறவை எது? உலகிலேயே மிக வேகமாக ஓடும் பறவை எது? யாராவது ஒருத்தங்க இல்ல, தவறு. ஏடிஎம்க்கு உலகிலேயே மிக வேகமாக ஓடும் பறவை எது? சொல்லு. ஏடிஎம். உலகிலேயே மிக வேகமாக ஓடும் பறவை எது? இது ஃபாஸ்டா போகட்டா? பறக்கிறது. ஓகே. சரி, உலகிலே தெரியாதுன்னா பார்த்து. உலகிலேயே மிக வேகமாக ஓடும் பறவை எது? இதா? இதா? நோ யூ. வாட்ஸ் தி வேர்ட்? சொல்லிடா. அடுத்த சொல்லுங்க. சொல்லு. ஏடி பாராமெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ். டைம் ஓவர். சரி, பாஸ் பண்ணு. அடுத்து வீட்டி சொல்லுங்க. உலகிலேயே மிக வேகமாக ஓடும் பறவை எது? ஆர்டிகாலா? இல்ல. வாழ்க்கை. அடுத்து ஓகே. நெக்ஸ்ட் இப்போ யாருக்கு? சரி, ஓகே. ஏடிஎம் அடுத்த क्वेश्चन ஏடிஎம்க்கு. இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? ஒரு நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணு. தப்பா சிஸ்டி சொல்லுங்க. ஹாக்கி. ஓகே, வெரி குட். ஒரு மார்க் யாருக்கு? ஓகே, ஹாக்கி. இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? ஹாக்கி. ஒரு பாயிண்ட் பாராமெடிக்கல் ஸ்டூடண்ட். அடுத்து பி டீம்க்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கை தட்டியா? மேட்ச் ஒன்னுக்குள்ள क्वेश्चन. இந்தியாவின் முதல் ரயில் ஓடிய ஆண்டு எது? இந்தியாவின் முதல் ரயில் ஓடிய ஆண்டு எது? 1853. வெரி குட். 1853. சரி, இனி பேட்ச் 2க்கு சி டீம்க்கு. உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? உலகிலேயே மிக நீளமான நீர்வீழ்ச்சி எது?
ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. கரெக்ட். ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. சரி, அடுத்து டீம் ஏக்கு எல்லாமே பாஸ் பண்ணிருக்கோமா? இல்ல, இப்ப 10வது क्वेश्चन பாராமெடிக்கல் ஸ்டூடண்ட். சரிங்களா? ஆளுக்கு இப்ப 3 क्वेश्चन வந்திருக்கு. சரியா? இந்தியாவின் ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் நிறுவனம் எது? சொல்லு. இந்தியாவில் இந்திய ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் நிறுவனம் எது? இங்க இருந்து சவுண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது. இந்திய ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் நிறுவனம் எது? கொஞ்சமாவது யோசிங்கடா. ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா. பேட்ச் 1க்கு உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது? நகரம். சிட்டி. உலகிலேயே வேர்ல்ட்ல அதிக மக்கள் தொகை கொண்ட உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது? பெய்ஜிங், சைனா. தவறு. பேட்ச் 2 உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது? சைனால ஊகான். ஊகான் அது. தவறு. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது? அதாவது வேர்ல்ட்ல அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய சென்னையா? தவறு. நீ சொன்னா சரி, அது ஆன்சர் வந்து டோக்கியோ. சரியா? உலகிலேயே கொடுக்கலாம், உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாமா? உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது? டோக்கியோ. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு சி டீமுக்கு இந்தியாவின் மிகப்பெரிய அணை எது? இந்தியாவின் மிகப்பெரிய அணை எது? டேம். இந்தியால கரெக்ட். பக்ரா நங்கல் அணை. சி டீமுக்கு ஒரு பாயிண்ட். அடுத்து ஏ டீம். क्वेश्चन क्लियर கேட்டுக்கோங்க. உங்க சப்ஜெக்ட் ரிலேட்டட் क्वेश्चन தான். மனித உடலில் இரத்தத்தை சுத்தம் செய்யும் உறுப்பு எது? ஒரு நிமிஷம். உங்க பாடியில இருக்கக்கூடிய பிளட்ட சுத்தம் ஃபில்டர் பண்ற ஆர்கன் எது? உறுப்பு எது? மைக் இது போடாத. ஓகே. சொல்லு. கிட்னி. வெரி குட். கிட்னி. மனித உடலில் இரத்தத்தை சுத்தம் செய்யும் ஒரு பராத ஃபில்டர் பண்றது கிட்னி, சிறுநீரகம். சரி. ஓகே. உலகிலேயே மிக குளிர்ந்த இடம் எது? உலகிலேயே வேர்ல்ட்ல கூலான பிளேஸ் எது? உலகிலேயே ஆமா பிளேஸ் நாடு. எந்த ஏரியா, எந்த நாடு வேர்ல்ட்ல ரொம்ப கூலிங்கா இருக்கும்? உலகிலேயே மிக குளிர்ந்த இடம் எது? சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க.
வெரி குட். அண்டார்டிகா. உலகிலேயே மிக குளிர்ந்த இடம் அண்டார்டிகா. இந்திய தேசிய சின்னம் எது? இந்திய தேசிய சின்னம் எது? இந்திய தேசிய சின்னம் எது? அசோகரின் சிங்கத்தூண். கரெக்ட். இந்திய தேசிய சின்னம் எது? அசோகரின் சிங்கத்தூண். இந்தியாவின் தேசிய மரம் எது? இந்தியாவின் தேசிய மரம் எது? இந்தியாவின் தேசிய மரம் எது? சொல்லுங்க. சொல்லியாச்சு. ஒரு வாட்டி தான் சொல்றேன். என்ன ஆன்சர் பண்ணீங்க? இந்தியாவின் தேசிய மரம் எது? ஆலமரம். கரெக்ட். இந்திய தேசிய உறுதிமொழி எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? இந்திய தேசிய உறுதிமொழி எந்த மொழியில், எந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்டுள்ளது? இல்ல. தவறு. பாஸ் பண்ணுங்க. உலகிலே இந்திய தேசிய உறுதிமொழி எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? தவறு. தவறு. உலகிலேயே இந்திய தேசிய உறுதிமொழி இந்திய தேசிய உறுதிமொழி எந்த மொழியில் எழுதப்பட்டு உள்ளது? சரிடா, அது வேண்டாம். உங்களுக்கு சீட்டிங்கு உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது? டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது? சகாரா பாலைவனம். கேட்டுக்கோ. உங்க ரிலேட்டட் தான். மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது? அதாவது ஆர்கன். மனித உடலில் ஹியூமன் பாடியில மிகப்பெரிய உறுப்பு. உறுப்பு மீன்ஸ் எது? ஆர்கன். சொல்லியாச்சு. தவறு. கல்லீரலா? தவறு. பாஸ் பண்ணுங்க. மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது? வெப்பமணி. தோல். வெரி குட். ஸ்கின் தெரியாதாடா? நம்ம பாடி ஃபுல்லா ஸ்கின் வந்து ஆர்கன் தானே. முன்னாடி உள்ளதான் நீங்க சொன்னது இன்டர்னல் ஆர்கன். நான் ஃபுல் பாடியில உள்ள ஆர்கன்ல எது பெருசுன்னு கேட்டேன். உங்க ஃபீலே சொல்ல மாட்டீங்க. சரி. வீட்டிற்கு இந்தியாவின் மிக நீளமான நதி எது? இந்தியாவின் மிக நீளமான நதி எது?
எல்லாரும் பேசுறீங்க. இந்தியாவின் மிக நீளமான நதி எது? ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க. பிரம்மபுத்திரா. தவறு. சீட்டிங்கு இந்தியாவின் மிக நீளமான நதி எது? கங்கை. வெரி குட். இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை. மோடிஜி க்ளீன் பண்ண எல்லாம் ஃபண்ட் கொடுக்குறாங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுக்குதுல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு. சரி, அடுத்து சீட்டிங்கு உலகிலேயே மிக உயரமான சிலை எது? அதாவது ஸ்டாச்சு. உலகிலேயே வேர்ல்டுல மிக நீளமான சிலை எது? உலகிலேயே வேர்ல்டு உலகிலேயே மிக நீளமான உயரமான சிலை எது? தவறு. உலகிலேயே மிக உயரமான சிலை எது? சுதந்திர தேவி. தவறு. நீங்க சொல்லுங்க. உலகிலேயே மிக உயரமான சிலை எது? தெரியுமா? தெரியாத சொல்லிருங்க. பாஸ் பண்ணி அவங்கள கொடுங்க. அல்லது ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க. அவன் சொல்லிட்டான். சுஸ்மிதா ஆன்சர் சொல்லிட்டா தவறு. ஆன்சர் சொல்லு. நெக்ஸ்ட் டைம் ஓவர். உலகிலேயே மிக உயரமான சிலை எது? தவறு. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. அதுதானா? ஆமாம். கரெக்ட்டா? சரி, ஓகே. பி டீம் ஒரு பாயிண்ட். இது உங்களுக்கு அதேதான் வருது கொஸ்டின். அவங்களுக்கு மனித உடலில், அதாவது மனித உடலில் யோசித்து ஆன்சர் பண்ணுங்க. மனித உடலில் செரிமானம் தொடங்கும் இடம் எது? அதாவது டைஜஷன் ஸ்டார்ட் பண்ற பார்ட் எது? மனித உடலில் ஹியூமன் பாடில செரிமானம் டைஜஷன் ஸ்டார்ட் பண்ற பார்ட் எது? எந்த இடத்துல இருந்து டைஜஷன் செரிமானம் ஸ்டார்ட் ஆகுது? மவுத். வெரி குட். டீம் ஒரு பாயிண்ட். உங்களுக்கு எப்படி இருக்கு? உலகிலேயே அதிகம் பேசப்படும் மொழி எது? உலகிலேயே அதிகம் பேசப்படும் மொழி எந்த லாங்குவேஜ் அதிகமாக வேர்ல்ட்ல பேசுறாங்க? உலகிலேயே வேர்ல்ட்ல உலகிலேயே அதிக பேசப்படும் மொழி எது? சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உலகிலேயே அதிக பேசப்படும் மொழி எது? ஆங்கிலம். தவறு. கேட்டி. சொல்லுங்க. உலகிலேயே அதிக பேசப்படும் மொழி எது? லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ் வேர்ல்ட்ல அதிகமாக பேசுறாங்க? ஹிந்தியோ இங்கிலீஷோ சொல்லிருக்காங்க. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடுங்க.
அதிகமா உள்ள ஸ்டேட் உள்ளது எது? எதுல ஸ்பேஸ் அதிகமா இருக்கு? தெரியுமா? தெரியாதுன்னா சொல்லிருங்க. தெரியாது இப்படி சொல்லாதீங்க. இல்லாட்டி சொல்லிடுவா. சொல்லுங்க. இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம், அதாவது பரப்பளவுல எது பெரிய அளவுல இருக்கு? எந்த மாநிலம்? சொல்லுமா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. தவறு. மாநிலம் இவங்களை கொடுங்க. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது? மிகப்பெரிய பரப்பளவுல எந்த ஏரியா வைஸ்? சொல்லுங்க. இல்ல, ஏதாவது ஒண்ணு ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். ராஜஸ்தான். இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். அடுத்து உலகிலேயே மிக மிக ஆழமான கடல் பள்ளம் எது? உலகிலேயே மிக ஆழமான கடல் பள்ளம் எது? ஆழம். ஆமா, கடலோட ஆழம் எது ரொம்ப? சொல்லுங்க. கைக்கு குறிச்சிட்டதா? அது சொல்லு. பசிபிக் ஓஷன்ல இருக்க மரீனா ட்ரென்ச். எது? மரியானா பள்ளம். வெரி குட். இங்கிலீஷ் படத்துல பாருங்க. மரியானா. இங்கிலீஷ் படத்துல நிறைய வரும். உலகிலேயே மிக ஆழமான கடல் பள்ளம் எது? மரியானா பள்ளம். அடுத்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மனித உடலில் மூச்சு விட உதவும் முக்கிய உறுப்பு எது? நுரையீரல். என்ன ஆளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் வரும். சரிங்களா? பூமியின் மேற்பரப்பில் பெரும் பகுதியை மூடுவது எது? அதாவது ஃபுல் கவராகி இருக்கிறது எது? பூமியின் மேற்பரப்பில் பூமியின் மேற்பரப்பில் பெரும் பகுதியை மூடுவது எது? அதாவது நிறைய ஆக்குபை பண்ணி இருப்பது எது? சொல்லுங்கடா, ஈஸி கொஸ்டின் தானே. ஏதாவது ஒரு சொல்லுங்க. பூமியின் மேற்பகுதியை பெரும் மூடுவது எது? தெரியாதுன்னா சொல்லுங்க. கொடுங்க. வீட்டிற்கு கொடுங்க. பூமியின் மேற்பகுதியில் பெரும்பகுதியை மூடுவது எது? தண்ணீர், கடல். கடல். உலக மேப்ல அதிகமா இருக்கிறது என்னது? தண்ணி தானே இருக்கு. இது என்ன வாங்கி சொன்னேன். சரி, ஓகே. பி டீம்க்கு அதான் சார் இப்படி பி டீம்க்கு தண்ணிக்கு நீங்க வந்திருக்கலாம் இல்லையா? வந்த வீரரும் இதுல ஒரே ராத்திரிக்குள்ள படிச்சுட்டு பிரின்சிபல் மேம் எடுத்த கொஸ்டின். இது சென்னையில இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து உங்களுக்கு உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO, அதோட தலைமையகம் எங்க உள்ளது? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் எங்க இருக்குது? உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலைமையகம், ஹெட் ஆபீஸ் எந்த நாட்டுல? உலகிலேயே ஒரு இடத்துல இருக்கும்.
அந்த அமெரிக்கால நியூயார்க். தவறு. ஓகே வெயிட் பண்ணுங்க. உலக சுகாதார அமைப்பு தலைமையகம் எங்கு உள்ளது? ஜெனீவா. சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனீவா. நியூஸ் பாக்குறீங்களா? அது அடிக்கடி நீ ஜெனீவா வருதா? ஓகே லாஸ்ட் क्वेश्चन சி டீமுக்கு. மனித உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? வெப்பநிலை டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ற உறுப்பு எது? மனித உடலில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? மனித உடலில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? சொல்றீங்களா? தவறு. அது கிளாண்ட். நான் உறுப்பு கேட்டேன். ஹைபோதலாமஸ் சொன்னாங்க. அது கிளாண்ட் இல்லையா? ஆர்கன். மனித உடலில் 18 மனித உடலில் வெப்பநிலை எதுக்கு வாங்கிட்டு போறா? மனித உடலில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? அதாவது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உறுப்பு எது? ஆன்சர் சுஸ்மிதா. கண்ணீர்மானி கேட்டுட்டா தவறு. அவ கேட்டுட்டா மைக்கில் அம்மையாவ கேட்டுட்டா தவறு. இல்ல ஓகே ஒரு சான்ஸ் நீ கொடுத்தாலும் நீ சொல்லுமா? இல்ல இல்ல கிடையாது. அவ சொல்லிட்டாங்க கிடையாது. பி டீமுக்கு மனித உடலில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் உறுப்பு மீன்ஸ் இன்டர்னலாகவும் இருக்கலாம் எக்ஸ்டர்னலா இருக்கலாம். ஆர்கன் எது? உங்க டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது எது? அஜி சொல்லு. அஜி அதான் ஸ்கின் தோல். சரியா? இங்க தெரிஞ்சிருமாமா? ஓகே ஒரு நிமிஷம். சொல்லுமா? மொத்தம் 10 क्वेश्चन கேட்டது இல்லையா? ஒவ்வொரு டீமுக்கும் 10 क्वेश्चन. ஏ டீம்ல இருக்குது பாராமெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ், பி டீம்ல இருக்குது பேட்ச் 1 பியூட்டிஷியன், சி டீம்ல இருக்குது பேட்ச் 2 பியூட்டிஷியன். சரியா? ஃபர்ஸ்ட் 10ல 5 மதிப்பெண் எடுத்துக்கிறது யாருன்னா லாஸ்ட் மார்க் எடுத்துக்கிறது